4 பவுன் நகைக்காக தோழியை கடத்தி கொலை செய்த பெண். சாலையில் சுற்றித் திரிந்த 2 வயது ஆண் குழந்தை. கரும்பு தோட்டத்தில் சாக்கு பையில் கிடந்த சடலம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே ஏந்தல் பைபாஸ் சாலை சம்பந்தனூர் சாலையோரம் கரும்பு தோட்டம் ஒன்று இருக்கு. இந்த கரும்பு தோட்டம் வழியா பொதுமக்கள் போனப்போ கடும் துர்நாற்றம் வீசியதால இது தொடர்பா கீழ்பெண்ணாத்தூர் போலீசாருக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு போய் கரும்பு தோட்டத்துல தேடி பார்த்திருக்காங்க. அப்போ கரும்பு தோட்டத்துல உள்ள ஓடையில கிடந்த சாக்கு மூட்டையில இருந்து துர்நாற்றம் வீசி இருக்கு. அதுக்கப்புறமா மூட்டையை பிரிச்சு பார்த்தப்போ அழுகிய நிலையில இளம் பெண்ணோட சடலம் கிடந்தது தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமா போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. மூட்டையில சடலமா கிடந்த பெண் 25 வயசு மதிக்கத்தக்கவர் அப்படிங்கிறதும் மார்ப நபர்கள் அவரை கொலை செஞ்சு மூட்டையில கட்டி கரும்பு தோட்டத்துல வீசிட்டு போனதும் தெரிய வந்துச்சு. இந்த சம்பவம் தொடர்பா கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு கொலை செய்யப்பட்ட பெண் யார், எந்த ஊரை சேர்ந்தவங்க, கொலையாளிகள் யார் அப்படின்னு விசாரணை நடத்தினாங்க. இதுக்கு இடையில தன்னோட மனைவியை காணலன்னு கடந்த 15ஆம் தேதி கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த களிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் கீழ்பெண்ணாத்தூர் போலீஸ்ல புகார் அளிச்சிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் நடத்திய விசாரணையில சாக்கு மூட்டையில சடலமா கிடந்தது சக்திவேலோட மனைவி அம்சா அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமா கரும்பு தோட்டம் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு நடத்தினாங்க. அதுல ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்த பெண் ஒருவர் சம்பவம் நடந்த பகுதிக்கு போயிட்டு வந்தது பதிவாகி இருந்துச்சு. இதுக்கப்புறமா ஸ்கூட்டியோட பதிவு எண்ணை வச்சு விசாரணை நடத்தியதுல கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த களிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த நேத்ரா என்பது தெரிய வந்துச்சு. நேத்ரா மற்றும் அவரோட கள்ளக்காதலன் கொல்லக்கொட்டா பகுதியைச் சேர்ந்த திருப்பதியும் சேர்ந்து கொலை செஞ்சது தெரிய வந்துச்சு. அதாவது அம்சா கடந்த 15ஆம் தேதி 1.5 வயது மகனை அழைச்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு போவதுக்காக திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. அங்க திருவண்ணாமலை பெரியார் சிலை அருகே இறங்கி மருத்துவமனைக்கு போறதுக்காக அவலூர்பேட்டை சாலையில ரயில்வே கேட் அருகே வந்திருக்காங்க. அப்போ நேத்ராவும் திருப்பதியும் சேர்ந்து அவரை திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதிக்கு உள்ள திருப்பதியோட வீட்டுக்கு ஆட்டோவுல கடத்திட்டு போயிருக்காங்க. அங்க அம்சா அணிந்திருந்த 4 பவுன் நகையை கொடுக்க வலியுறுத்தி இருக்காங்க. இத அம்சா தர மறுத்ததுனால அம்சாவோட கழுத்து நெரிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அவரோட மகனை திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை அருகே இருக்கக்கூடிய சாலையில தனியா விட்டுட்டு அம்சாவோட உடலை சாக்கு பையில கட்டி திருவண்ணாமலை அடுத்த பள்ளி கொண்டாப்பட்டு சாலை அருகே உள்ள கரும்பு தோட்டத்துல வீசிட்டு போயிருக்காங்க. 4 சவரன் நகைக்காக பெண்ணை கொலை செஞ்சு சாக்கு பையில கட்டி வீசிய சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. என் பொண்ணு போயிருந்தாடி எல்லாரையும் சாவடிச்சுப்பாங்களே, என் பொண்ணாடி பார்க்கவே இல்லையே, 4 வாரத்துக்கு பேசுறேன் என் குடும்பத்துக்கு அழிச்சாங்களே, என் சாமி இப்படியே